மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார். வணக்கம் திரு பிரியன். ஒரு அதிரடி மாற்றம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மணி நேரத்துக்குள்ள பல மாற்றங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததே ஒண்ணு அண்ணாமலை மாற்றத்தை ஃபைனலைஸ் பண்றதுக்கு, இன்னொன்று அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ணாமலை மாற்றம் என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதாவது இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மனு தாக்கல் செய்து விட்டார். தலைவருக்கான மனு தாக்கல் செய்து விட்டார். அவருக்கு அந்த நிபந்தனை போட்டாங்க, 10 வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். பட் அவருக்கு அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியில அந்த கண்டிஷனை அவர் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த வருடங்கள் 10 வருடங்கள் அவர் கட்சியில் இல்லை. ஆனாலுமே அந்த கட்சி அந்த நிபந்தனைகளை ரிலாக்ஸ் பண்ணி அவரை தலைவராக அப்பாயின்ட் பண்றதுக்கான முழு உரிமை தேசிய தலைமையிடம் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே மனு தாக்கல் செய்யக்கூடிய சூழல்ல அவர் தலைவராக அறிவிக்கப்படுவார். ஸோ அமித்ஷா வந்ததுல ஒரு மிஷன் ஒரு வேலை முடிந்து விட்டது. அடுத்த வேலை இப்போ எடப்பாடியோட பேசி ஃபைனலைஸ் பண்ணணும், அந்த அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்தணும். அந்த விஷயத்தை அடுத்தது இப்போ 1:30 மணிக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்திரிகை நிருபர்களை சந்திக்கிறார் அமித்ஷா. அந்த சந்திப்புல அவர் கூட்டணியை பத்தின உறுதிமொழி அல்லது எடப்பாடி அப்போ வருவாரா, ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறாங்களா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்று இருந்து அந்த பேச்சுவார்த்தை அவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்குமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அண்ணாமலை நீக்கம் என்பது நாங்கள் கிட்டத்தட்ட செய்து முடித்து விட்டோம். அதனால நீங்க எங்களோட கூட்டணியில் வருவதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ். அதனால எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு திடீரென்று அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவேளை பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவருக்கு இன்னும் நிறைவேறாத விஷயங்கள்னா அந்த ஓபிஎஸ் சேர்க்கறத பற்றின விஷயங்கள், அதை எவ்வளவு தூரம் பாஜக வலியுறுத்த போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த விஷயத்துல எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவையும் நாங்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ள மாட்டோம்னு. நீங்க என்டிஏல சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கோங்கன்றாரு. ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க அதிமுக சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அந்த விஷயத்துல ஃபைனலைஸ் ஆகாத சூழல்ல எடப்பாடி அதை எப்படி டீல் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அமித்ஷா அந்த விஷயத்தை ரொம்ப வற்புறுத்த போறாரா இல்ல அதை கண்டுக்காம விட்டுற போறாருன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். நேற்று ஓபிஎஸ் கேட்டபோது ஆண்டவனுக்கே வெளிச்சம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. ஸோ அவங்களுக்கே பாஜக தங்களை கைவிட்டு விடுமோ என்ற ஒரு அவநம்பிக்கை ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு வந்திருக்கிறது. ஸோ அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம் அமித்ஷா என்ன மாதிரி சொல்றாரு, எடப்பாடி வராதா, ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம், 1 மணி நேரமாக குருமூர்த்தி அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி தமிழ்நாடு பாஜக மட்டுமல்ல அகில இந்திய பாஜகவுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பழைய மூத்த RSS பிரமுகராக இருக்காரு அவரு. அதனால இந்த அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த போஸ்டிங் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட அமித்ஷாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அண்ணாமலையின் நிலைமையை பற்றி அவர் கட்சி எப்படி அவரை பயன்படுத்திக் கொள்ள போகிறது என்பதையும் அவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அமித்ஷா என்ன சொல்ல போறாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டமா இன்னும் கருத்துக்களை சொல்ல முடியும். ஆக்சுவலா சார், இப்ப அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. திமுகக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க போறாரு. தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்பே இப்படி பல விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்டிஏ கூட்டணி இன்னும் முழுசா வேர் விடலையா, அவருடைய வியூகம் எடுபடலையா, அமித்ஷாவுடைய ஆசையா மட்டும்தான் அது இருக்கா? இல்ல அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க மகா கூட்டணி மெகா கூட்டணி எல்லாம் சொல்றாங்க. முந்தா நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி சேனல்ல பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்லாம் சொல்றாங்க. மெகா கூட்டணின்றது அதிமுக பாஜக சேர்ந்தாலே இது மெகா கூட்டணியா மாறாது. அது கூட பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் சேர்ந்தால் ஒருவேளை அது ஒரு திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கிற ஒரு கூட்டணியா அமையலாம். ஆனால் தேமுதிகவும் பாமகவும் அன்புமணி இன்றைக்கு கூட அமித்ஷாவை பார்க்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. அவங்க கட்சியிலேயே பல பிரச்சனைகள் நேற்றிலிருந்து வந்திருக்கிறதுனால அவர் போய் பார்ப்பது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். தேமுதிக அவங்களுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களும் அமித்ஷாவை பார்க்குற மாதிரி இல்லை. அதனால அவங்க மெகா கூட்டணி அமைக்கிற அந்த ஆசை அந்த எண்ணம் இன்னும் ஈடேறல. ஆக்சுவலா அவங்க அதிமுகவோட கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணாலே அதுவே அமித்ஷாவோட விசிட்டுக்கு வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு முயற்சியில தான் இப்போ அமித்ஷா இறங்கியிருக்காரே தவிர மற்றபடி அவர் மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர விசிட்ல விட அமையலாமே தவிர தற்சமயத்துக்கு இந்த விசிட்ல ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையோ இல்லை அதற்கான ஒரு சாத்தியமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஆக்சுவலா கூட்டணியில இவ்வளவு நாள் இந்த நொடி வரைக்கும் இருந்த பாமக கூட கலந்துக்கலையா சார்? பாமக ஏற்கனவே ஒரு இது இருக்கு, அவங்க கிட்ட ஒரு குழப்பம் இருக்குல்ல. நேற்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை செயல் தலைவராக மாற்றிட்டாரு, அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த குழப்பம் அந்த கட்சியில நீடித்து இருக்கு. ஆனால் கூட பாமக அன்புமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தால் கூட பாஜகவோட தான் அவங்க கடைசி வரை இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பாமகவை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களுடைய ஆப்ஷனை தங்களுடைய சாய்ஸை ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த தற்சமயம் வரப்போற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் அவங்க தங்களுடைய ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. அந்த சூழல்ல எலெக்ஷன் சூழல்ல என்ன மாதிரியான நிலைமை நிலவரதோ அதற்கேற்றபடிதான் அவர்கள் கூட்டணி அமைப்பார்கள். அதாவது அமித்ஷாவை சந்தித்தாலே கூட்டணி என்கிற பேச்செல்லாம் இப்போ
அது சரியாக ஒரு அணுகுமுறையா இருக்காது. ஏன்னா 23 ஜூலைல பாத்தீங்கன்னா என்டிஏ மீட்டிங் நடந்தது. அப்போ வந்து அமித்ஷா அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் பக்கத்திலேயே எடப்பாடி உட்கார்ந்து இருந்தார். பக்கத்துல உட்கார வச்சு கௌரவப்படுத்தினார் பிரதமர். அப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாவும் எடப்பாடியும் சந்திச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை பேசின சில பேச்சுக்களால் கூட்டணி முறிவு ஏற்பட்டது. அமித்ஷா வந்து கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லி கூட எடப்பாடி வந்து அந்த கூட்டணிக்கு போல. அதனால இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்கிறதுனாலயே பாமகல இருந்து அன்புமணி வந்து சந்திச்சாருன்றதுனாலயே கூட்டணி ஃபைனலைஸ் ஆகணும்லாம் சொல்ல முடியாது பாமகவோட. பாமகவை பொறுத்த மட்டில் அவர்கள் தங்களது ஆப்ஷனை ஓப்பனாக வைத்திருக்கிறார்கள். தேர்தல் நெருக்கத்தில் எது அவர்களுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு கூட்டணியாக இருக்கிறதோ அதில் அவர்கள் போய் சேருவார்கள். அவங்க வந்து திமுக அணிக்கும் வாய்ப்பு இருந்தா போவாங்க. இல்ல வந்து ஏன் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல கூட அவங்க வந்து வாய்ப்பு இருந்தா கூட அதுக்கான முயற்சிகள் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு ஆக்சுவலா. அதனால அமித்ஷாவை சந்தித்ததுனாலேயே பாமக வந்து என்டிஏ கூட்டணியில கண்டினியூ பண்ணணும்லாம் உறுதியா நம்ம சொல்ல முடியாது. சார், இப்போ எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்கும் போது, அந்த சந்திப்பு நடக்கும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா ட்வீட் போடுறாரு. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்டிஏ அலைன்ஸ் அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புன்னு போட்டு 1 மணி நேரத்துக்குள்ள பிஜேபின்னு மாத்துறாங்க. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருச்சா? இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்டிஏ அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குற தகுதி வந்து அஇஅதிமுகவுக்கு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவோட அடுத்த பெரிய கட்சி வந்து அஇஅதிமுக தான். நீங்க என்டிஏ கூட்டணினா அதுக்கு தலைமை தாங்கிறது அஇஅதிமுக. இந்த அடிப்படையான இந்த விஷயத்தை வந்து பாஜக ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அந்த அதிமுகவுடைய பாப்புலாரிட்டி அது வந்து பலவீனமா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது. ஆனால் கட்சி வந்து அவர் பின்னாடி இருக்கு. திமுகவுக்கு அடுத்தபடியே அது பெரிய கட்சியா இருக்கு. அவங்க தான் எதிர்கட்சியாகவும் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பாஜக இந்த உண்மைகளை வந்து உணர வேண்டும். என்டிஏ கூட்டணி என்று நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் அந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக தலைமை தாங்குதோ அந்த மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தான் தலைமையில் இருக்க முடியும். வேற எந்த கட்சியும் தலைமையில் இருக்க முடியாது. பாஜக கூட 2வதா தான் இருக்க முடியும். அதனால அதுக்கு உரிய ரெக்கக்னிஷனை வந்து அமித்ஷா அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அந்த முதன்மை வாய்ப்பை வந்து அதிமுகவுக்கு அவர் கொடுக்காம என்டிஏ கூட்டணி என்கிற விஷயத்தை பொதுமைப்படுத்தும் போது அஇஅதிமுகவுக்குள்ள இம்பார்ட்டன்ஸை கொடுத்தானோ அதை கொடுக்கறதுல ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா, பாஜகவுக்கு சிக்கல் இருந்ததுன்னா அது அதிமுகவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது வந்து கொஞ்சம் அவர்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடியை வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணணுன்றது இன்னொரு கண்டிஷன். அண்ணாமலையை நீக்கணுன்றது ஒரு கண்டிஷன். அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது என்ன வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்போ அதிமுக தலைமை தாங்கிறது அதிமுகன்ற விஷயத்த பாஜக ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்க என்டிஏ கூட்டணின்னு கூப்பிட்டுக்கோங்க, எதை வேணா கூப்பிட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூப்பிட்டீங்கன்னா கூட தலைமை அஇஅதிமுக முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடி என்பதுதான் எடப்பாடி அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு பாஜக. பிஜேபி தருவதையோ சொல்வதையோ கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல தினகரன் கட்சி உட்பட இப்ப யாருமே கிடையாது. அவர்கள் தான் பிஜேபியை நிர்பந்திக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது பாஜகவுக்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைக்க வேண்டும் என்றால் அது சில இடங்கள்ல விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அது வந்து நேஷனல் லெவல்ல பெரிய கட்சியா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அது 11% நாங்க வாங்கிட்டோம்னு அண்ணாமலை சொல்றாரு. அது வந்து அந்த கணக்கு வந்து எப்படி சரியா வரும்னு தெரியல. ஏன்னா 2019 நீங்க 5 தொகுதிகளில் தான் போட்டி போட்டீங்க. கிட்டத்தட்ட 5.2% ஓட்டு வாங்கினீங்க. ஆனால் நீங்க 24 தேர்தலில் எத்தனை தொகுதியில போட்டி போட்டீங்க? 22 தொகுதியில போட்டி போட்டீங்க. தாமரை சின்னம் 22 தொகுதியில போட்டி போட்டது. 22 தொகுதியில போட்டி போட்டு நீங்க 11% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அதுல மற்ற கூட்டணி கட்சிகள் ஓட்டெல்லாம் கூட கலந்துருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த் என்னன்னு இதுவரையும் யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க சப்போஸ் 39 தொகுதியிலையும் போட்டி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கூட நீங்க 20% ஓட்டு கூட வாங்கியிருக்கலாமே. அதனால இந்த பர்சன்டேஜ் 24 தேர்தல் அவங்க வாங்கின பர்சன்டேஜ் வச்சு நாங்க வளர்ந்துட்டோமே சொன்னீங்கன்னா அது பார்லிமெண்ட் தேர்தல். அது மோடி பிரதமராக வருவதற்கு போட்டிருக்கலாம், நிறைய பேர் போட்டிருக்கலாம். வரப்போறது சட்டமன்ற தேர்தல். இங்க மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவம் இருந்தாதான் திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுகவை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தினால்தான் இங்க நீங்க வின் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாஜக. அந்த நிலைமையில வந்து நீங்க அதிமுகவை முன்னிலைப்படுத்துற என்டிஏன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும் இந்த கூட்டணி. ஆக்சுவலா தமிழ்நாடு களம் வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அவ்வப்போது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது இன்னைக்கும் தொடருது அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கிறேன். இணைவுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.